ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எம்எஸ்ஆ கிராஃப்ட் ஜோன். நம்ம இன்றைக்கி 3 லேயர் ஜாஸ்மின் ஃப்ளார்ஸ் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அந்த ஃப்ளார்ஸை யூஸ் பண்ணி 2 ஏர் அக்சசரிஸ், ஒன்று சென்டர் ஏர் கிளிப், அதுக்கப்புறம் இன்னொன்று ரவுண்ட் ஷேப்பில் அலிகேட்டர் யூஸ் பண்ணி ஒரு ஏர் கிளிப் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம 3 லேயர்டில் இருக்க மல்லி தானே செய்ய போகிறோம். ஸோ அதுக்காக நான் இங்கே 3 லேயர் ஆஃப் பெட்டல்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த வீடியோவில் கட்டிங்ஸ்லாம் எதுவும் காட்டல, ஜஸ்ட்டு அந்த பெட்டல்ஸ் ரெடி பெட்டல்ஸை வச்சே நான் செய்கிறேன் இப்போது. ஸோ வந்து நீங்கள் எப்படின்னா, இந்த பெட்டல் எப்படி இருக்கணும்னா, அந்த கர்வ்டாக இல்லாமல் அந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடாது, கொஞ்சம் பாயிண்டடாக இருக்க மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கோங்க. இல்லை உங்கள்கிட்ட ஏதாவது கட்டர்ஸ் இருந்தால் அதையும் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ 3 லேயர் நான் எடுத்துகிட்டு ஃபஸ்ட் அயர்ன் பாக்ஸில் நம்ம சூடு பண்ணணும், அந்த கர்வ்ஸ் வந்து வளைஞ்சி கொடுக்கறதுக்காக. ஸோ ஃபஸ்ட்டு இது பெட்டலை வந்து நான் எடுத்து நல்லா பட் ஷேப்புக்கு, நல்லா க்ளோஸ்டு பட் ஷேப்பாகவே பண்ணிக்கிறேன். மிச்சம் ரெண்டுத்தையும் வந்து லைட்டாக வந்து கர்வ்டாக இருக்க மாதிரி, அதாவது ஃபுல்லாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் விரிஞ்ச மாதிரி இருக்கட்டும்ன்ட்டு வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பட்டை வந்து ஃபஸ்ட்டு ஒரு லேயர் ஆஃப் பெட்டல்ஸ்குள்ளே வச்சுட்டு, இப்போ நான் வீடியோவில் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இன்னொரு லேயரில் நம்ம அந்த ஹாட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அது கொஞ்சம் ஜிக்ஸாகாக இருக்க மாதிரி நம்ம பேஸ்ட் பண்ணிக்க வேண்டியது தான். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த ஃப்ளவரை வந்து 2 விதமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று இதுக்கு லீஃப் வைக்கிற மாதிரி வச்சும் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஸ்டெம் நம்ம ப்ளேஸ் பண்ணி கார்லண்ட் மாதிரியும் கட்டிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து இந்த 2 டைப்பையும் யூஸ் பண்ணி 2 ஏர் கிளிப் தானே செய்ய போகிறேன். ஸோ வந்து கொஞ்சம் ஃப்ளவருக்கு லீஃப் ஒட்டிக்கிறேன். ஆலிவ் க்ரீனில் லீஃப் பேட்டர்னில் நான் வெட்டி எடுத்துருக்கேன். ஸோ அதை நான் ஒட்டியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டெம் கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் கொட்டிட்டேன். ஸோ இப்போ நம்மளோட 3 அடுக்கு மல்லி ரெடி பண்ணியாச்சு. ஸோ இந்த ஃப்ளவர் வந்து ரொம்ப சிம்பிள், நம்ம நார்மல் ஜாஸ்மின் பண்ணுற மாதிரி தான். ஜஸ்ட்டு பெட்டல் ஷேப் வந்து பாயிண்டடாக இருக்க மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் 3 லேயர் நம்ம பண்ணும்போது சென்டரில் வந்து கொஞ்சம் பட் ஷேப்பில் வர மாதிரியும், மிச்சம் 2 லேயர் வந்து கொஞ்சம் ஓப்பனாக இருக்க மாதிரி நம்ம பண்ணோன்னா அடுக்கு மல்லி நமக்கு ரெடி ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இதை ஃப்ளவர்ஸை யூஸ் பண்ணி எதுவும் கார்டன் மாதிரி நான் எதுவும் கட்டலை. இப்போ வந்து நம்ம இந்த ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம 2 ஏர் அக்சசரிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு 6 சென்டிமீட்டர் அளவில் இருக்க ஒரு கோல்டன் கலர் சென்டர் ஏர் கிளிப் எடுத்திருக்கேன். ஸோ அதில் தான் வந்து நம்ம இந்த ஃப்ளவரை அரேஞ்ச் பண்ணி நம்ம கிளிப்ஸ் ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் கொஞ்சம் இந்த ஃப்ளவர்ஸ் இருக்குது இல்லையா, அந்த ஸ்டெம்மோடு இருக்க ஃப்ளவர்ஸை கொஞ்சம் சின்ன ஸ்டெம்மாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு பீவாக்ஸ் ஷீட்டை வந்து ஃபஸ்ட்டு அதாவது அந்த கிளிப்போடைய அளவுக்கே வந்து கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஃப்ளவர்ஸை ஹாட் க்ளூ அப்ளை பண்ணி நான் இந்த ஃப்ளவர்ஸை அரேஞ்ச் பண்ணுற மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் லெஃப்ட் சைடில் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இதே பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி நம்ம ரைட் சைடும் அப்படியே அரேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதான். கார்னர்ஸ் ரெண்டுத்துலேயும் வந்து ஆப்போசிட்டில் ஃப்ளவர்ஸ் பார்க்குற மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃப்ளவர்ஸை வந்து நான் 0.8 mm திக்னஸில் இருக்க ஃபொமிரான் ஷீட்டு ஐவரி கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டெம்முக்கு வந்து ஆலிவ் க்ரீன் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஓகேங்களா. ஸோ வந்து நான் அது ஸ்டார்டிங்கில் சொல்ல மறந்துட்டேன். ஸோ அதுக்காக இப்போ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ நான் வந்து இந்த ஃப்ளவர்ஸை ஹாட் க்ளூ யூஸ் பண்ணியே நான் வந்து இப்போ பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஹாட் க்ளூ கம்ஃபர்டபுளாக இல்லைனா நீங்கள் B7000 க்ளூ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து எதுவும் ப்ராப்ளம் வராது. ஹாட் க்ளூவும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃபோம் டு ஃபோம் பீவாக்ஸ் ஷீட்லலாம் ஒட்டும்போது நல்லா ஸ்ட்ராங்காகவே ஒட்டும். அதே போல் அந்த இப்போ நான் வந்து அந்த பீவாக்ஸையே வந்து இந்த ஹாட் க்ளூ யூஸ் பண்ணி தானே பண்ணியிருக்கேன், அதிலும் வந்து அது ஒன்றும் ஆகாது. ஸோ நீங்கள் வந்து என்னன்னா, ஒரு சில கமெண்ட்ஸ் நான் பார்த்தேன், அதாவது ஃப்ளவரோட ஸ்டெம் வந்து இந்த ஹாட் க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டும்போது அது பிரிஞ்சு வந்துடுதுன்ட்டு சொல்கிறீங்க. நீங்கள் வந்து எப்படின்னா, லைட்டாக சூடானதுமேலாம் வந்து, அதாவது கொஞ்சம் அந்த ஹாட் க்ளூ வந்து பிளாஸ்டிக்காக இருக்கும் போதே நீங்கள் பேஸ்ட் பண்ணினீங்கன்னா அது ஒட்டாது, வந்துடும் தான். நல்லா சூடாக இருக்கணும். அந்த நம்ம ஹாட் க்ளூ இருக்கு இல்லையா, நல்லா மெல்ட் ஆகியிருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது நீங்கள் ஃப்ளவர்ஸை ஒட்டினீங்கன்னா தான் அது நல்லா க்ரிப்பாக ஒட்டும். நீங்கள் அது லைட்டாக சூடாக இருக்கும் போதே எடுத்து பேஸ்ட் பண்ணும்போது அது ஃபஸ்ட்டு நீங்கள் ஒட்டுற 2-3 ஃப்ளவர்ஸோ இல்லாட்டி அந்த கிளிப்பு இல்லை எதில் ஒட்டுறீங்களோ அது வந்து கொஞ்சம் வந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து நல்லா மெல்ட்டாக இருக்கும் போது, நல்லா சூடாக இருக்கும் போது யூஸ் பண்ணுங்கள் ஹாட் க்ளூவை. அதே போல் ஹாட் க்ளூ யூஸ் பண்ணும்போது கையில் பற்றாமலும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க கேர்ஃபுல்லாக. ஸோ இப்போ நம்ம இந்த 2 சைடு வந்து அந்த ஸ்டெம் இருக்க ஃப்ளவர்ஸை யூஸ் பண்ணிவிட்டு, சென்டரில் நான் இந்த லீஃப் பேட்டர்னில் ஃப்ளவர் செஞ்சு வச்சுருந்தேன் பார்த்தீங்களா,
அந்த கேப்ஸ்லலாம் அந்த சென்டரில் இருக்க கேப்பில் வந்து இந்த லீஃபோடு இருக்க ஜாஸ்மின் ஃப்ளவர்ஸை ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து ஃபைனலாக நம்மளோட கிளிப் வந்து இந்த மாதிரி தான் நமக்கு அவுட்புட் கிடைக்கும். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு இதே ஃப்ளவர்ஸை யூஸ் பண்ணி நம்ம அந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்க கிளிப்பும் நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கும் வந்து சேம் மெட்டீரியல்ஸ் வந்து சேமு. நான் இங்கே எக்ஸ்ட்ராவாக ஒன்று எடுத்திருக்கேன். MDF போர்டு 1.5 இன்ச்சில் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் MDF போர்டு தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, பீவேக்ஸ் ஷீட்லேயும் வந்து ஒரு சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி அதுலேயும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்கிட்ட இது அவைலபிளாக இருக்கிறதுனால நான் இதை பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபோம் ஷீட்லேயே கூட ரவுண்ட் ஷேப் கட் பண்ணியும் பேஸ்ட் பண்ணலாம். நம்மளோட விருப்பம் தான், எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு அந்த MDF போர்டை சுற்றி இந்த ஃப்ளவர்ஸை சர்க்கிள் ஷேப்பில் நான் ஹாட் க்ளூ யூஸ் பண்ணியே தான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக நம்ம இதை கவர் பண்ண பிறகு சென்டரில் நம்ம அந்த லீஃப் பேட்டர்னில் செஞ்சு வச்சுருக்கோம், லீஃப் அட்டாச் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஜாஸ்மின் ஃப்ளவர்ஸு. ஸோ அதை வந்து அப்படியே நடுவில் பேஸ்ட் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ இதுவும் சிம்பிள் தான். இது முடித்த பிறகு நம்ம பேக் சைடில் அலிகேட்டர் கிளிப், இல்லைன்னா உங்களுக்கு அந்த சென்டர் கிளிப் ஸ்மால் சைஸில் இருக்குதுன்னா அது மாதிரி உங்களுக்கு விருப்பமான கிளிப்ஸை வந்து நீங்கள் அதில் அட்டாச் பண்ணி கிளிப்பை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து ஒரு பிளாக் கலர் அலிகேட்டர் கிளிப்பை தான் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அலிகேட்டர் கிளிப் பேஸ்ட் பண்ணும்போது நல்லா அந்த நம்ம ப்ரெஸ் பண்ணுவோம் இல்லையா, அது வந்து கொஞ்சம் வெளியில் தெரிகிற மாதிரி ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம உள்ளே வச்சு பண்ணிட்டோன்னா அப்போ நமக்கு அது கிளிப்பை மாட்டும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள். அந்த நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணுறதுக்கு அந்த கேப் வரும்ல அந்த எண்டில், ஸோ அது வந்து வெளியில் கொஞ்சம் தெரிகிற மாதிரி இருந்தால் தான் நம்மளால் வந்து கம்ஃபர்டபுளாக இந்த அலிகேட்டர் கிளிப்பை யூஸ் பண்ண முடியும். நீங்கள் உள் சைடில் வச்சுட்டிங்கன்னா அப்போ பூவை வந்து நம்ம ஒவ்வொரு வாட்டியும் கொஞ்சம் டேமேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நான் இதை வந்து ஹாட் க்ளூ அப்ளை பண்ணி தான் வந்து அந்த கிளிப்பையும் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அது நல்ல ஸ்ட்ராங்காக க்ரிப்பாக இருக்கும். ஸோ ஒரு பிரச்சனையும் வராது. ஸோ நம்ம இன்றைக்கி இந்த 3 அடுக்கு மல்லி எப்படி செய்கிறதுன்றதை பார்த்து அந்த ஃப்ளவர்ஸே யூஸ் பண்ணி நம்ம 2 ஏர் அக்சஸரிஸ் செஞ்சுருக்கோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு 2 ஃப்ளவரும். உங்களுக்கு இந்த ஃப்ளவர்ஸ் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃப்ளவர்ஸு உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ நீங்கள் ஆர்டர்ஸ் கேட்கும்போது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் எனக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி வேணும்னு கேட்டிங்கன்னா நான் எந்த ப்ராடக்ட்டுன்றதை பார்த்து அதுக்கு இது மாதிரி நான் செஞ்சு கொடுப்பேன். நீங்கள் நார்மலாக டெக்ஸ்ட் மாதிரி பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் புரிகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எடுத்து அனுப்புங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.